ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. குரு வாழ்க, குருவே துணை. நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் நண்பர்களே? சந்தோஷம் அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம் இல்லையா? இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது பூஜ்ய ஸ்ரீ மகா பெரியவா என்ன சொல்றாருன்னா, நம்ம கிட்ட கேக்குறார், மனிதர்கள் எப்பவும் சதா காலமும் சந்தோஷத்தை வெளியே தேடுகின்றனர், ஏன்? பியூட்டிஃபுல் டாபிக்ல சதா காலமும் வெளியே தேடுகின்றோமே, ஏன் பார்க்கலாமா நண்பர்களே? மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் பல கோடி ஆசைகள்னு போன வாட்டி பார்த்தோம் இல்லையா? சோ இங்கேயும் அலை அங்கேயும் அலை பாய்கின்றோம் அதை நிறைவேற்றுறதுக்காக. So we want to fulfill our desire. அப்ப என்ன பண்றோம்? இங்க போ, அங்க போ, அங்க போ, இதுல ஆசை அதுல ஆசைன்னு போயிட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொம்மை வச்சுக்கலாம். இப்போ இந்த பொம்மை ஒரு கடையில பார்த்தாச்சு, இதை வாங்கணும். இப்போ இந்த பொம்மை வெரி எக்ஸ்பென்சிவ். அப்போ இது வாங்கணும்னா நான் இன்னும் எக்ஸ்ட்ராவா உழைச்சு அதை வாங்கணும். ஆனா எப்படியாவது வாங்கியே ஆகணும். நான் தீர்மானம் பண்ணியாச்சு இந்த பொம்மை எனக்கு வேணும்னு இல்லையா? சோ நான் தீர்மானம் பண்ணிட்டேன், சோ எனக்கு இந்த பொம்மை வேணும். அப்போ அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு பொம்மையை வாங்கியாச்சு. சந்தோஷம், நான் சாதிச்சிட்டேன்ப்பா, நான் நினைச்ச பொம்மை நான் வாங்கிட்டேன். பெருமிதம், பயங்கர ப்ரைட், பிகாஸ் வாங்கிட்டோமே, நம்ம நினைச்சது நடந்துடுதே. அதனால இப்போ இந்த பொம்மை மேல எத்தனை நாள் மோகம் இருக்கும்? அடுத்து ஒரு பொம்மை பாக்குற வர நெக்ஸ்ட் ஆசை நெக்ஸ்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பொம்மை மேல ஆசை. நம்ம லைஃபே இப்படிதான், ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஆசை. இப்ப பெரியவா என்ன சொல்றாருன்னா, இது ஒரு டெம்பரரி ஹாப்பினஸ், தற்காலிக சந்தோஷம். அந்த இது முடியற வரைக்கும் அந்த சந்தோஷம் இருக்கும். ஓகே, இப்ப அவர் என்ன கேக்குறார், அவர் என்ன சொல்றாருன்னா, இதனால சந்தோஷம் கிடைக்கும், ஆனா மன நிம்மதி அப்படின்னு ஒரு விஷயம் இந்த விஷயத்தால நமக்கு கிடைக்காது, ஏற்படாது. வெளியில உள்ள ஒரு பொருள் மீது மோகம் கொண்டு நம்ம என்ன பண்றோம், எப்ப பார்த்தாலும் அது வாங்கணும்னு நினைக்கிறோம், வாங்கிடுறோம், முடிஞ்சிடுத்துன்னு நினைக்கிறோம். இது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இல்லையா? இதுல நமக்கு கண்ட்ரோல் கிடையாது. நம்ம லைஃப்ல இதுக்கு கண்ட்ரோல் இல்லை. தட் இஸ், வெளியில நடக்கிற விஷயத்து மேல நமக்கு எந்த வித கண்ட்ரோலும் கிடையாது இல்லையா? சோ அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ இத நான் எப்படி சொல்லணும்னா, கைக்கு கிடைச்சது கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவோம் இல்லையா? பாரு கையில வரைக்கும் அப்புறம் சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜோக் அடிப்போம் இல்லையா? அந்த மாதிரி இப்போ இத எழுதும் போது எனக்கு ஒரு உதாரணம் மைண்டுக்கு வந்தது. அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. அந்த எக்ஸாம்பிள் ஷேர் பண்ணா இந்த டாபிக் கரெக்டா நமக்கு புரியும். என்னன்னா, இப்ப நம்ம ஒரு கார் வாங்கணும்னு ஒரு செகண்ட் ஹேண்ட் ஷோரூமுக்கு போறோம், செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறதுக்கு. ஓகே, போனப்போ இந்த ஃபேமிலி கூட போயிருக்கோம், டெஸ்ட் டிரைவ்லாம் முடிஞ்சிடுது. ஸோ வி டோன்ட் எண்ட் வித் ஒன் ஷாப் இல்லையா? இன்னொரு கடைக்கு போனோம், இப்படி 3 கடைக்கு போயிட்டு டெஸ்ட் டிரைவ்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோம்னா நைட் டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா? டிஸ்கஸ் பண்ணும்போது முதல் ஷோரூம்ல பார்த்து முதல்ல டெஸ்ட் டிரைவ் பண்ண அந்த கார் சூப்பரா இருந்தது, அதையே நம்ம ஃபைனலைஸ் பண்ணிடலான்ட்டு நைட்டு ஃபேமிலி ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. கார்த்தால எழுந்து அந்த ஷோரூமுக்கு போயாச்சு. சாட்டர்டே போய் டெஸ்ட் டிரைவ்லாம் ஆயிடுச்சு. சண்டே போய் வாங்குறதா இருந்தாங்க. ஸோ சண்டே தே கோயிங் டு த ஷோரூம். போனேன்னா அந்த சேல்ஸ்மேன் சொல்றான், ரொம்ப சாரி சார், வி காட் அ பியூட்டிஃபுல் டீல், அதனால நாங்கள் உங்களுக்கு பேசினதை விட இன்னும் நல்ல விலைக்கு அந்த கார் போயிடுச்சு சார், அதனால நாங்கள் வித்துட்டோம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நாங்கள் இன்னும் நல்ல கார்லாம் வச்சிருக்கோம், உங்களுக்கு நல்ல காரை காட்டுறோம். பட் வில் யூ பி ஹாப்பி? நம்ம பார்த்து நம்ம ஆசைப்பட்ட நம்ம பொருள் நமக்கு கிடைக்கல.
ஸோ இப்போ என்னாச்சு, சந்தோஷம் தொலைந்து விட்டது, போயிடுது இல்லையா, ஹாப்பினஸ் போயிடுது அந்த கார் கூட. இப்போ நான் லைஃபே முடிஞ்சிட்டா மாதிரி, அந்த கார் கிடைக்கல, எனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைக்கல, கிடைக்கல, அதுலயே மனசு போயிடும். இப்போ பெரியவா சொல்றார், நம்ம எல்லாருமே ஒரு அன்பின் ஸ்வரூபம். அதை விட நம்ம எல்லாரும் தெய்வத்தின் அம்சம்தான். மனித பிறவி அனைவரும் தெய்வத்தின் அம்சம். இப்போ நம்ம இந்த அல்ப சந்தோஷம் பின்னாடி அலைஞ்சு 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 வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுறது. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, யோக மாயைன்னு சொல்லுவோம். வேர்ல்ட் இஸ் அன் இல்யூஷன் ஆஃப் மாயான்னு சொல்லுவோம். அப்படின்னா இந்த உலகம், இந்த சிருஷ்டி எல்லாமே இந்த யோக மாயைக்குள்ளதான் இருக்கு. மாயையோட அந்த யோக மாயை அந்த தேவியோட அந்த பிடியில தான் இருக்கு நம்ம எல்லாரோட லைஃபும். சகல ஜீவாத்மாக்களுடைய வாழ்க்கையும் யோக மாயை கையில தான் இருக்கு. இப்ப என்னன்னா, அகத்தில் ஒரு என்ன சொல்றது, அகத்தில் அவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கு, உள்ளுக்குள்ள பெரிய ஹிடன் ட்ரெஷர் இருக்கு. ஆனா மாயை நம்மள திசை திருப்பி விட்டுடும். புறத்தில் உள்ள சந்தோஷம் மேலதான் நமக்கு ஆசை வரும், ஆசக்தி, மோக, லோபம், இதெல்லாம் வெளி விஷயத்திலேயே போயிடும் மனசு. இது மாயையோட ஒரு விளையாட்டு. அப்போ இது ஒரு என்ன சொல்றது, இது ஒரு புறம் தேடும் அந்த அவஸ்தை இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணிடும்னா, எனக்கு எது கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்லை, வாழ்க்கை திருப்தி இல்லை, வாழ்க்கை சந்தோஷம் இல்லை. ஒரு மனுஷன் சம்டைம் ரொம்ப நல்லா இருப்பான், ஆக்சுவலி ஃபேமிலி லைஃப், சாப்பாடு, இருக்கிற இடம், சகலவித இதுவும் இருக்கும். ஆனா மனசு மாத்திரம் சந்தோஷமே இல்லப்பா. என்னப்பா வாழ்க்கை இது, இது என்னப்பா, எனக்கு போறோம் ஆயாச்சு, எனக்கு வேண்டாம் இந்த வாழ்க்கை, இப்படியே பாட்டு பாடிட்டு இருப்பான். ஆனா ஒரு குறையும் இருக்காது, நல்லா இருப்பான். அந்த மாதிரி இந்த சந்தோஷத்தை நம்ம புரிச்சு காத்ததுனால இவ்வளவு கஷ்டப்படுறோம். அடுத்தது பெரியவா நம்ம கிட்ட கேக்குறார், யாராவது எனக்கு துக்கம் கொடு துக்கம் கொடுன்னு போய் சாமி கிட்ட போய் சொல்லுவோமா நம்ம? ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, குந்தி தேவி இருந்தாங்க. குந்தி தேவி கிருஷ்ணர் கிட்ட எப்ப பார்த்தாலும், கிருஷ்ணா எனக்கு கஷ்டத்தை கொடுறா, கிருஷ்ணா எனக்கு கஷ்டத்தை கொடுறா கிருஷ்ணா. கிருஷ்ணர் சிரிச்சுட்டே சொல்லலாம், ஐயோ அத்தை, உன்ன மாதிரி யாராவது கேட்பாளா, ஏன் அத்தை நீ இப்படி பண்ற, எப்ப பார்த்தாலும் கஷ்டத்தை கேட்கிற அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சிரிச்சுட்டே சொல்வாராம். இல்லடா கிருஷ்ணா, சந்தோஷமா இருந்தா உன்னை மறந்து போயிடுறேன்டா, கஷ்டம் இருந்தாதான் உன் நினைப்பு வருதுடா கிருஷ்ணா, கஷ்டமே கொடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி குந்தி தேவி சொல்லுவாங்களாம். நம்ம என்ன குந்தி தேவியா? we all want happiness, of course, சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கையில, எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் இல்லையா? சோ மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த சந்தோஷத்தை தேடிதான் நம்ம அலைஞ்சுட்டு இருக்கோம். அந்த ஒரு தட் இஸ் ஒரே ஒரு முறை, அந்த ஒரு ஆனந்தம், அந்த ஆனந்தம் பேரானந்தம், அந்த சந்தோஷம், அந்த உள்ள இருக்கிற அந்த பேரானந்தத்தை ஒரே ஒரு தடவை ஒரு துளியுண்டு டேஸ்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இறை அருளாலும் குரு அருளாலும் தியானம், ஆன்மீக சிந்தனை, ஆத்ம ஞானம், இதுல ஏதாவது ஒரே ஒரு சிப் ஆஃப் தட் ஹனின்ற மாதிரி அமிர்தத்துல ஒரே ஒரு சிப் இதை டேஸ்ட் பண்ணிட்டோம்னா வேற எதுவுமே பிடிக்காதுப்பா. I'm telling you this.
ஏன்னா பாக்கி எதுலயும் எல்லாமே ஒரு ஃபேக்னஸ் இருக்குல்ல. ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம ஒருத்தர்கிட்ட க்ளோஸா இருக்கோம், ஏதாவது செல்ஃபிஷ்னஸ் இருந்தே இருக்குல்ல, செல்ஃப்லெஸ்ஸா இருக்குமா? உண்மையா சொல்லுங்க. ஐ எம் பீயிங் போல்ட் அபவுட் இட். எனக்கு தெரிஞ்சு நானே எத்தனை செல்ஃபிஷா இருக்கேன்னு எனக்கே தெரியல. இதுல கூட நான் பண்ற இந்த வேலையில கூட எனக்கு செல்ஃபிஷ்னஸ் இருக்கு. ஏன்னா ஐ எம் ஒர்க்கிங் பிசிக்கலி அண்ட் மென்டலி. ஐ எம் ட்ரைங் டு கிளியர் மை கர்மா. நிறைய உழைக்கணும். பிகாஸ் இது நிறைய சொல்லணும், நாலேஜ் ஷேர் பண்ணணும். தட் வே ஐ எம் லேர்னிங். என்னோட அந்த என்ன சொல்றது, மனசுல அந்த தங்கி இருக்கிற அழுக்கெல்லாம் இந்த சத்சங் மூலமா அப்படியே ரிமூவ் ஆயிட்டே இருக்கும். ஸோ நல்லதே சிந்தணும், நல்லதே பண்ணணும். எப்ப பார்த்தாலும் குரு கட்டாக்ஷா, அடுத்தது என்ன படிக்கணும், அடுத்தது என்ன சொல்லணும், இதே தானே எண்ணம் இருக்கு. அப்போ ஐ சேஞ்ச், ரைட்? ஸோ அது ஒரு அதுலயும் ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கே. ஸோ செல்ஃப்லெஸ்னஸ்ங்கிறது வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட். அதெல்லாம் நம்ம போறது வந்து அவ்வளோ சுலபம்லாம் இல்லை. சும்மா சொல்லிக்கலாம் வேணாம், ஐ எம் டூயிங் வெரி செல்ஃப்லெஸ்லி அப்படின்னு. வெரி வெரி ஸ்மால் பர்சன்டேஜ் தான் அந்த மாதிரி இருக்க முடியும். அதுக்கு ரொம்ப அனுகிரகம் வேணும், பெரிய பகவானோட ரொம்ப ரொம்ப அனுகிரகம் வேணும். நாட் அட் ஆல் ஈஸி. ஸோ இது வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, அவர் சொல்ற சந்தோஷம் வந்து ஓஷன் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்றாரு. கடல் போல சந்தோஷம் பறந்து விரிந்து அப்படியே உலகெங்கும் இருக்கு. என்ன சொல்ற, 70% ஆஃப் த வேர்ல்டு இஸ் ஃபில்ட் வித் வாட்டர்னு சொல்லுவா. அந்த சீ வந்து அவ்வளோ தூரம் படர்ந்திருக்கு ஓஷன்ங்கிறது. ஸோ நம்ம சந்தோஷம் சொல்ல, இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷம் வந்து அளப்பரிய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய சந்தோஷம். அளவெல்லாம் எடுக்க முடியாதான், அப்பேற்பட்ட சந்தோஷம். இத வந்து அவ்வளவு அழகா கடலோட எதுக்கு ஒப்பிடுறாருன்னா, அவர் சொல்றார், கடல் அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த கடல் தண்ணியில ஒரே ஒரு சொட்டு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு சொட்டு தண்ணி தான் இந்த நமக்கு கிடைக்கிற இந்த அல்ப ஆனந்தமும், அல்ப சந்தோஷம். ஆனந்தம் வேற, அல்ப சந்தோஷம். ஐ எம் ஹாப்பி. அது ஒரு எக்ஸ்டர்னல் ஹாப்பினஸ், இன்டர்னல் ஹாப்பினஸ் இல்ல அது. ஓகே, உள்ளுக்குள்ளேந்து வர அந்த சந்தோஷம் கிடையாது. இது சும்மா வெளிப்படையா நடக்கிறது. சரி, இத வந்து ஒரு அழகா இத வந்து நமக்கு சொல்லி தர்றாரு. என்னன்னா, நதி எல்லாம் என்ன பண்றது, பல நதிகள் பல ஆறுகள் சேர்ந்து கடலுக்குள்ள சங்கமம் மாறுது இல்லையா. அதே மாதிரி மனசுக்குள்ள பகவான், அந்த ஹிருதயத்துல பகவான் தியானம் வந்தாச்சு, பகவானோட அந்த எண்ணம் வந்தாச்சுன்னா, இருளா இருக்கிற அந்த ஹிருதயத்துல ஒரு வழக்கு அந்த ஒளி வந்த மாதிரி. அப்ப அந்த ஒளி வந்த உடனே, அந்த பரமாத்மாவோட அந்த ஞானம் வந்த உடனே, மனம் என்பது குரங்கு போல அங்கும் இங்கும் பாய்வது அதன் இயல்பான சுபாவம். ஓகே, சோ இப்போ அந்த ஆசை கொடுத்துட்டே தான் இருக்கும் மனசு. ஐம் டெல்லிங் யூ தட். இப்போ எனக்கு ஆசை இருக்கான்னு கேட்டா இருக்கு, டெஃபினட்டா இருக்கு. எனக்கு குரு கட்டாக்ஷம் நல்லா பண்ணணும், நல்லா போகணும், நிறைய பேர் இந்த மெசேஜ் எல்லாம் நிறைய பேர் போய் சேரணும், இந்த மாதிரி ஆசை இருக்கு. இட்ஸ் அ பாசிட்டிவ் விஷ், பாசிட்டிவ் ஆசை, தப்பு கிடையாது. இதனால யாருக்கும் ஹார்ம் பண்ணல இல்லையா. ஸோ இது நல்ல ஆசை தான். ஸோ அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசை, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஆசை இருந்தே இருக்கும். ஐ எம் பீங் ஓப்பன் அபவுட் இட். எனக்கு இவ்வளோதான், வெரி ஸ்மால் வேர்ல்ட், ஸ்மால் திங்ஸ், இவ்வளோதான். சரி, இப்போ எப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, மனசுல ஆசை எழுந்துட்டே இருக்கும். ஆனா பரமாத்மா கூட நம்ம மனசு, தட் இஸ் நம்ம ஆத்மா வந்து சங்கமம் ஆயிடுச்சுன்னா, பரமாத்மா கூட எப்படி இந்த நதியெல்லாம் கடலுக்குள்ள சங்கமா மாறுதோ, அந்த மாதிரி மாயையால் ஏற்படும் இந்த சகலவித ஆசைகளும் அப்படியே ஃபேட் ஆயிடும், அப்படியே போயிடுமா, கரைஞ்சு போயிடும். அந்த பரமாத்மா கூட சேர்ந்து கரைஞ்சும் போயிடும், கலந்தும் போயிடும். பரமாத்மா கூட கலந்துட்டா வேற பிரச்சனையே இல்லை இல்லையா. தென் மகா சுவாமிகள் சொல்றார், அந்த ஆனானப்பட்ட இந்திர பகவானோட அந்த பதவி கூட ஒண்ணும் இல்லையா. இந்த
சந்தோஷத்தை கம்பேர் பண்ணும்போது. அதுக்குதான் இது வந்து ஆத்ம திருப்தி தரக்கூடிய விஷயம், பேரானந்தம். இந்த நிலை வந்து ரொம்ப பயங்கரமான நிலை. இதெல்லாம் இது என்ன சொல்றார் பெரியவா, இது ஒரு பொன்னான வரிகள். இவர் சொல்றார், மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் பெண், மண், பொன், நிலம், அப்புறம் என்ன கௌரவம், படிப்பு, பதவி, இப்படின்னு பல கோடி ஆசைகள், பல வித ஆசைகள். இது என்னத்துக்குன்னா, இது எல்லாமே ஒரு மாயை. நமக்குள்ள இருக்கிற இந்த சந்தோஷத்தை மூடுறதுக்காக இட் இஸ் சர்ஃபேஸ்ட். நம்ம பைத்திய மாதிரி இதுல போயிட்டு போயிடும், இதுக்குள்ள போக மாட்டோம். இது ஜஸ்ட் டேக் டைவர்ஷன் மாதிரி தான், டைவர்ட் பண்ணி விடுறது தான் வேலை. இந்த ஆசை எல்லாம் அதுக்கு தான். இதெல்லாம் ஒன்றும் இல்லச்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அமேசிங். சோகப்படாதே, எதை நினைத்தும் சோகப்படாதே அப்படின்னு பெரியவா இதை அழகா முடிக்கிறார் இதுல. ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்டர்னல். நம்ம சோகப்படுறது, நம்ம நினைக்கிறது, இது பண்றது எல்லாம் எக்ஸ்டர்னல். அந்த இன்டர்னல், அந்த ஹிருதயத்துல, அந்த ஹிருதய கமலத்துல வீற்றிருக்கும் அந்த பகவானை நம்ம நினைக்கும் போது அந்த சந்தோஷம் இஸ் தி அல்டிமேட் ஹாப்பினஸ். இன்னைக்கு நான் ஒரு விஷயம், ஒரு டைம் ஆச்சு உங்களுக்கு. அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து when I was writing this, இன்னைக்கு எனக்கு என்ன இது ஷேர் பண்ணணும்னு தோன்றுது. நண்பர்களே, ரொம்ப ஒரு ரகசியமான ஒரு விஷயம் சொல்றேன். தேவாதி தேவர்கள், பல கோடி ஆத்மாக்கள், தட் இஸ் மனிதனாக இல்லாத பல கோடி ஆத்மாக்கள் வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்களாம் இந்த மனித தேகத்துக்காக. ஆத்மா வந்து மனித உடல்ல வந்து வரணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்களாம். ஏன் தெரியுமா? இந்த மனிதனா இருந்தா மட்டும்தான் தியானம் பண்ணி இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷத்தை அடைய முடியும். அதனாலதான் இந்த ஆன்மீகத்துக்கு மட்டும் இவ்வளவு சிறப்பு. ரொம்ப கஷ்டம், ஆனா இட்ஸ் நாட் ஈஸி. நான் ஈஸியெல்லாம் சொல்லவே இல்லை, ரொம்ப சிரமப்படணும். எவ்வளோ உழைக்கிறேன் தெரியுமா? டே அண்ட் நைட்டு, மத்தியானம் வரைக்கும் வீட்டு வேலை இருக்கும், 2 மணி 2:30 வரைக்கும் எனக்கு வேலை பெண்டு கரெக்டாக இருக்கும். எல்லா வேலையும் முடிப்பேன், ஒரு வேலை பெண்டிங் வைக்க மாட்டேன். அத்தனையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் டைம் எல்லாம் குரு கட்டாக்ஷாக்கு நான் வேலை பண்ணுவேன். ஸோ இட் இஸ் பிகாஸ் அந்த சந்தோஷம், ஆத்ம திருப்தி, இந்த வேலையில கிடைக்கிற ஆத்ம திருப்தி. இதனால கத்துக்கிற விஷயம், நான் கத்துக்கிற விஷயம், இதனால நீங்க ஏதாவது கத்துட்டேன்னா அது ரொம்ப சந்தோஷம். திருப்பியும் சொல்றேன், இந்த சந்தோஷம் இதெல்லாம் பேரானந்தம், பேராற்றலின் கருணையால வரக்கூடிய டீச்சிங். இதெல்லாம் சாதாரண டீச்சிங்லாம் இல்லை. அதனால டெஃபினட்டா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இட்ஸ் குட் கர்மா ஃபார் யூ. ஐ எம் ரிப்பீட்டிங். என்னோட வகையிலேருந்து நான் குடிச்சிட்டேன். நான் நிஜத்தை சொன்னேன்னா, நேற்றுக்கு வந்து அப்பப்போ வீட்டு வேலை ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இருப்பேன். ஸோ என்னோட புக் ஷெல்ஃப், நான் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் நிறைய ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல்ஸில் படிச்சிருக்கேன். ஸோ இவ்வளோ கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் இருக்குது, வேறு டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து எப்போ எந்த புக் எப்போ யூஸ் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் தேர் டைரக்ஷன். செஞ்சு படிக்கிறதுக்கு எடுத்தேன். அப்போ எனக்கு நேற்றுக்கிட்டலாம் இப்படியோ அழுதுன்னு இருந்தேன். ஐயோ, நான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேனே, சும்மாவே டைம் வேஸ்ட் பண்ணிட்டேனே, எவ்வளோ படிக்கிறதுக்கு இருக்கு, எவ்வளோ தெரிஞ்சுக்க இருக்கு, ஒன்றுமே தெரியாதே நமக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்தேன். ஆனால் நம்ம கற்றுக்க வேண்டியது அவ்வளோ இருக்குன்னா நம்ம எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம் தெரியுமா? இந்த அவ்வளோ புனிதமான இந்த சரீரம் பகவான் கொடுத்துட்டு நம்ம அதை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் பாடி. அதுக்கு தான் சார் அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது. இட்ஸ் நாட் அ ஜோக். புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்த புதன்கிழமை இது தொடரும்.
இது இன்னொரு சாப்டர் இன்னும் கூட சொல்லி கொடுத்துருக்காரு, இதை பற்றி கொஞ்சம் கூட நல்லது இருக்கு. ஸோ அதையும் பார்த்துடலாம். ஓகே, வாழ்க வளமுடன்.